இன்றைக்கி வந்து என்ன சமையல் தெரியுமா? 2 கப் ரைஸ், 6 கப்பு ஜலம் சாதம், அதோட உருளைக்கிழங்கு அலம்பி வேக வச்சு உரித்து நல்லா ஊற்றி வச்சுருந்தேன். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் மெலிசாக நல்லா பொடியாக கிழிச்சுட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் நெருக்கி வச்சுட்டாச்சு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ்கறி, ரைஸ், கத்திரிக்காய் பொரித்து வதக்கி போட்ட மோர் குழம்பு. செய்முறை விளக்கம்: உருளைக்கிழங்கை வேக வச்சு ஊற்றி வச்சுக்கணும். எண்ணெயை வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு வெடித்தோடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டால் செவந்துடும். அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை போட்டு நல்லா கரட்ட வேண்டியது. உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலரிட்டு அடுப்பை சிம்மாக வச்சு தட்டு போட்டு மூடினோன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் அந்த உதுத்து வச்ச உருளைக்கிழங்கை தூக்கி அதெல்லாம் கொட்டி அதெல்லாம் கொட்டி வெங்காயம் வதங்கினோடனே நல்லா சுருளாக கலரி இறக்கி வச்சா உருளைக்கிழங்கு பொடி மாசம். இது வந்து கத்திரிக்காய் மோர் குழம்புக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 3-4 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு 2 தனியாவையும் சேர்த்து ஊற போட்டு நரன்னு தேங்காய் மூடி 1/2 மூடி திருவி அரைச்சிட்டு தயிரில் நல்லா சிலுப்பி இந்த அரைச்சதையும் கொட்டி நல்லா கலக்க வேண்டியது. இப்படி மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கலக்கி அடுப்பில் ஏற்றி வச்சாக்க நல்லா கொதிக்கக்கூடாது. பால் பொங்கி வராப்பில் லைட்டாக பதச்சின்னு வரும். அப்போ கீழே இறக்கி வச்சுட்டு கடாயில் எண்ணெயை வச்சு 2 கடுகு, வெந்தயம், பாதி காஞ்ச மிளகாயை முதல்ல தாளித்து கொட்டிடணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கத்திரிக்காயை நல்ல ஜலம் இல்லாத அலம்பி போட்டு அடுப்பை சிம்மாக வச்சு பரட்டி விடணும். ஒரு சிட்டிக்கை உப்பு அதில் தூவிட்டோம்னா அந்த காயில் உள்ள உப்பு ஏறிக்கும். கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சோன்னா நல்லா சுருளாக வதக்கணும். வெங்காயம் வெண்டைக்காய் வதக்கிறாப்புல அப்போ தூக்கி இதில் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ்கறி, ரைஸ். இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.